ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கோபி பாக்கியா கிட்ட சொல்றாங்க, உன் பணத்து முறை உனக்குள்ளேயே வச்சுக்க, என்கிட்ட காட்டாத, வேலை கொடுக்கறாளாம் வேலை. ராதிகா பாக்கியலட்சுமி கிட்ட சொல்றாங்க, நீங்க பண்றது ரொம்ப ஓவர். கோபியோட பிசினஸ் ஏத்தமா இறக்கமா தான் இருக்கு. இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க, அதனால நீங்க சொல்லி காட்டிடுவீங்களா? அவருக்கு வேலை போயிருச்சே, வீட்டு செலவுக்கு காசு கொடுக்க மாட்டாங்களேன்னு நீங்க நினைக்க வேணாம், நாங்க கொடுப்போம். அவரை பாத்துக்கிறதுக்கு ஒய்ஃபா நான் இருக்கேன் அப்படின்னு ராதிகா பாக்கியா கிட்ட சொல்றாங்க. பைனான்சியலா பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டி ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பிரச்சனை இருந்தாலும் ராதிகா நான் இருக்கேன் கோபிக்கு. ஏன் நீங்க தேவையில்லாம பேச வேண்டாம். ராதிகா கோபி கிட்ட சொல்றாங்க, எந்த காலத்திலயும் பாக்கியா கிட்ட அசிங்கப்படக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம், அசிங்கப்பட்டுட்டோமா, பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடலாமான் இருக்கு. ராதிகா எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவன் வேலை பார்க்கிற பிசினஸ் மேலதான் அவ்வளவு ஈடுபாடு இருக்கும். வேலை இல்லாட்டி மாத்திரம் வச்சுக்கவே சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மதிக்க மாட்டாங்க கோபி. அதனால நீங்க ஆபீஸ் க்ளோஸ் பண்ண விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டீங்களா? எப்பயுமே என்னோட நிலைமை இப்படி இருக்காது ராதிகா, கண்டிப்பா ஒரு நாள் மாறும். காசு இல்லைன்னு நினைக்காத ராதிகா, ஆனா எப்பயும் போல உன்ன நான் நல்லா பாத்துப்பேன் கோபி. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஆனா அந்த நம்பிக்கைய நீங்க வைக்கலையே கோபி. கடவுள் சத்தியமா சொல்றேன், இனிமேட்டு எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் ராதிகா. ஐ எம் ரியலி சாரி. நைட்டு ஈஸ்வரி ராமமூர்த்தி கிட்ட குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டு கடனையாவது அடைச்சானா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. ராமமூர்த்தி கேக்குறாரு, பாக்யா கிட்ட இருந்து சொலையா 18 லட்சம் ரூபா வாங்கினானே கோபி, அதை என்ன பண்ணுனானா? சொல்றாங்க, தெரியலைங்க. அதுக்கும் கோபி கிட்ட சரியான பதில் இல்லைங்க. பிசினஸ்ல போட்டானா இல்லாட்டி ராதிகா கிட்ட கொடுத்தானே தெரியலையே. என்னங்க இப்ப போய் அவங்கிட்ட நான் என்னத்த கேட்க முடியும்? ராமமூர்த்தி சொல்றாரு, கோபி வயசுக்கு வேலை கூட கிடைக்காத வெளியே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஈஸ்வரி சொல்றாங்க, அதாங்க என் கவலையும். ராமமூர்த்தி ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லி படுக்க வைக்கிறார். ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் உங்க நகை அத்தை, உங்க பையன் என்னை விட்டு போன அப்புறம் நீங்க இந்த நகையெல்லாம் கொடுத்தீங்க அத்தை. அன்னைக்கு உங்களை கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த நகையெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இது எதுக்கு என்கிட்ட கொடுக்கற? அத்தை, உங்க பையன் கஷ்டமான சூழ்நிலையில இருக்காருல்ல, அவருக்கு நீங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த நகையெல்லாம் திரும்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வாங்கிக்கோங்க அத்தை. இதெல்லாம் நான் கொடுத்த நகைங்க, எல்லாமே உங்ககிட்ட தான்மா இருக்கணும். உங்க மன திருப்திக்காண்டி தான் இந்த நகையை வாங்கினேன் அத்தை. அன்னைக்கு இந்த நகையை வச்சு நான் எதுவும் பண்ண போறது இல்ல, வாங்கிக்கோங்க அத்தை. உனக்கு தேவைப்படலாட்டி என்ன, இனியாவுக்கு தேவைப்படும், இனியா கல்யாணத்துக்கு தேவைப்படும், வச்சுக்கோ. இனியா கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அத்தை, அன்னைக்கு பாத்துக்கலாம், இப்ப வாங்கிக்கோங்க. ராமமூர்த்தி சொல்றாரு, நாங்க கோபிக்கு எப்படியாவது நாங்க செஞ்சிருவோம், ஆனா ஈஸ்வரி உனக்கு கொடுத்த நகைய வாங்குறதுக்கு எங்களுக்கு மனசு ஒத்துக்கல பாக்கியா. பையனுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனாலும் அவர் கஷ்டப்படணும்னு நான் நினைச்சதே இல்ல மாமா. இப்படி நடந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க 2 பேரும் கஷ்டப்படுறது அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நகையெல்லாம் அவருக்கு பெரிய உதவியா இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியல மாமா. அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற உங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு உதவியா இருக்கும்ல மாமா. என் அத்தையும் மாமாவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கத என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது, வச்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ராமமூர்த்தி சொல்றாரு, அவளுக்கு கெடுதல் நினைச்சவங்க கூட நல்லது நினைக்கணும்னு பாக்குறா பாரு, அதான் பாக்கியா. ஒரு நல்ல பொண்ணு கூட வாழ்றதுக்கு கோபிக்கு கொடுத்து வைக்கல பாரு. இனியா கோபிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செலியன் வந்து, என்ன டாடி நீங்க ஜாகிங் போற டைம் ஆயிருச்சு, வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. நாளை பார்க்கலாம். 29/2/2024 மாசி 16 பிப்ரவரி வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் புகழ், மிதுனம் போட்டி, கடகம் உயர்வு, சிம்மம் அமைதி, கன்னி படம், துலாம் தோல்வி, விருச்சிகம் அச்சம், தனுஷு தனம், மகரம் சவால், கும்பம் ஆர்வம், மீனம் முயற்சி. நாளை சந்திக்கலாம்.